அதிமுக 2 நிலைப்பாடில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு விஜய்க்கு பலம் பற்றி எனக்கு மாறுபட்ட கருத்து உண்டு. பலரும் சொல்றதுலேருந்து நான் மாறுபடுறேன். 4% தாண்ட மாட்டாருங்கிறதுக்கு 4 பேர் தலைவராக இருக்கனால 5வது வராரு. அவரும் சிவாஜி மாதிரி பல கலர் மாறினவர். ராகுல் காந்தியை பார்த்தவர், மோடியை பார்த்தவர், ஒரு மிஸ்டர் சம்பத், மிஸ்டர் சிவாஜி மாதிரி வராரு. ஆனால் அவருக்கு அக்செப்டன்ஸ் ஓட்டர்ஸ் மத்தியில் இருக்காது. நாம் தமிழரை பற்றி பேசாமல் இருக்கிறது அவங்க பலகீனம். பார்த்தீங்களா, அத்தனை கடற்கரையில் உள்ள அத்தனை சமாதியும் பேர்த்து ஏன் கடற்கரை அழகாக இருக்கும்படி செய்கிறேன்னு சொன்னாருன்னா, அங்கே மக்கள் தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சி தலைவி ஜெயலலிதா மாதிரியும் உள்ளடக்கி தான் அவர் பேசுகிறாரு. இந்து பிளஸ் கிறிஸ்டின் முஸ்லீம் போலரைசேஷனில் ஸ்டாலின் இஸ் த கெய்னர். காங்கிரஸ் சப்போர்ட்டோட கிறிஸ்டின் முஸ்லீம்ஸை கன்சால்டேட் பண்ணிக்கிறாரு. தென் பிஎம்கே பறையர் அந்த போலரைசேஷனில் திருமாவளவன் சப்போர்ட்டோட பறையர் கம்யூனிட்டியை கன்சால்டேட் பண்ணிடுறாரு. பிசிகா குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம்னு இருக்கிறாரு. பட் திருமாவளவன் ஓவர் போர்டாக போய் ரொம்ப எக்ஸசிவாக போயிட்டாருன்னு சொன்னால் ஸ்டாலின் வந்து அந்த இடத்துக்குள்ள பாமகவே தேமுதிக வச்சு ஈஸியாக காம்பன்சேட் பண்ணிட்டு போயிடுவார். எவரி போலரைசேஷனில் ஸ்டாலின் இஸ் த கெய்னர். இன்னும் விஜய் ரசிகர்களுக்கும் விஜய் வச்சு சீமான டீஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு கருத்தை நான் சொல்றேன். விஜய் எல்லாம் ஒரு ஆளா எடப்பாடிக்கு எல்லாமாடா பயப்படுது கோலத்தனமான்னு விஜய் அடிச்சு நிறுத்தி தான் 6.8% வாக்க சீமான் 2021 எடுத்தாரு. விஜய் பெரிய மக்கள் சக்தி, விஜய்க்கு பெரிய ரசிகர் பலன்லாம் இருக்குல்ல, விஜய் எல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு தான் எடுத்தாரு. போலரைசேஷனுக்கு இப்போ வந்து விக்கிரவாண்டியிலேயே கண்டஸ்ட் பண்ண முடியாம ஓடி ஒளிஞ்ச கட்சி தான் தாவேகா. ஸோ விஜய் அடிச்சு தான் சீமான் ஏற முடியும். வணக்கம் நேர்களே. இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மற்றும் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களை சந்தித்து பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடப் போகிறோம். வணக்கம். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி மாதிரி ஒரு சலசலப்பு பரபரப்பு மீண்டும் பற்றி கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணி அமைதிக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. எப்படி அதிமுகவுக்கு சட்டமன்றம் முக்கியமோ அதே மாதிரி பாஜகவுக்கு மக்களவை தான் முக்கியம். அவங்க என்டிஏ வாட்டு 18% வாக்கு எடுத்துட்டாங்க. விக்கிரவாண்டியில் என்டிஏ கேண்டிடேட்டை பாஜக தலைவர் அண்ணாமலை தான் அன்புமணிங்கிற என்டிஏ கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணார். என்டிஏ வெர்சஸ் இந்தியா அலையன்ஸுங்கிற லெவல் தான் விக்கிரவாண்டியில் இருந்து எடப்பாடி பழனிசாமி போலரைசேஷன்லே பாமகவுக்கு கீழே போயிடுவோங்கிற அச்சத்தில் அவர் கண்டஸ்ட் பண்ணாமலே போயிட்டார். ஏன் நடிகர் விஜய் கூட போலரைசேஷனில் 1% 2% போயிடுவோம் பெரிய ஹைப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சுட்டு இடைத்தேர்தலில் போலரைசேஷன் நடக்கும் 1-2க்குன்னு பேர் ஓடிட்டாரு. இப்போ பெரிய பிராண்டிங் மாஸ்டர் பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. 4 சட்டமன்ற தொகுதியில் நிற்கிறாரு. 4லையும் கேண்டிடேட் போட்டு பீகாரில் நிதிஷ்குமாரும் லாலு யாதவும் காசு கொடுப்பாங்க, நீங்கள் அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போ ஒரு கட்சி மக்களை நம்பி வந்தால் அந்த இடத்துக்குள்ளே நிற்கணும். அப்போ நீங்கள் போலரைசேஷனில் வட தமிழகத்தில் 1% போயிருவீங்கன்னு களத்தை விட்டு ஓடிட்டீங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமியே போலரைசேஷனில் பாமக கீழே 3வது போயிருவோமோங்கிற இடத்துக்குள்ள அங்கே விலகி போயிட்டாப்புல. ஸோ என்டிஏங்கிறத அண்ணாமலை கட்டி காத்து கொண்டு போகிறாரு. 18% என்டிஏ வாக்கெடுத்து. அவ்வளவு உறுதியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இருந்தா தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசும்போது கூட்டணி இல்லைங்கிற உறுதி தான். 2 நிலைப்பாடு இருக்கு சார். அதிமுக சொல்றீங்க. அதிமுக 2 நிலைப்பாடில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு விஜய்க்கு பலம் பற்றி எனக்கு மாறுபட்ட கருத்து உண்டு. பலரும் சொல்றதுலேருந்து நான் மாறுபடுறேன். 4% தாண்ட மாட்டாருங்கிறதுக்கு 4 பேர் தலைவராக இருக்கனால 5வது வராரு. அவரும் சிவாஜி மாதிரி பல கலர் மாறினவர். ராகுல் காந்தியை பார்த்தவர், மோடியை பார்த்தவர், ஒரு மிஸ்டர் சம்பத், மிஸ்டர் சிவாஜி மாதிரி வராரு. ஆனால் அவருக்கு அக்செப்டன்ஸ் ஓட்டர்ஸ் மத்தியில் இருக்காது. ரசிகர்கள் வெறி கொண்டு இருப்பாங்க. ஏன்னா ரசிகர்கள் வந்து ஜெயலலிதா அடித்தாங்க தலைவா படத்தில், மோடி ரெய்டில் அடித்தார், எடப்பாடி சர்க்கார் படத்தில் அடித்தார். ரசிகர்களுக்கு அவர் மேலே பற்றுதல் கொடுக்கும். பப்ளிக் இதில் எல்லாமே விஜய் சந்தர்ப்பவாதி ஆட்டம், ஒரு சுயநலவாதி ஆட்டம் இருந்தாங்கன்னு பப்ளிக்கு தெரியும். அதனால் அவர் 4% வாக்கு தாண்ட மாட்டாருங்கிறது என்னோட கருத்து தான். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவில் விஜய் முதல்வர்னு சொல்லக்கூடிய அணியில் தான் அங்கே கூட்டணி வேணா எங்கே பின்னாடி வாங்கங்கிற ஒரு கருத்து சொல்கிறது மாதிரி அந்த இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் நம்ம இடத்துல கொடுத்து தான் தீரும். அதுதான் திரும்பவும் சொன்னார். 20% ஓட்டு ப்ரூவ் பண்ண எடப்பாடி பழனிசாமி சொன்னா பரவாயில்லன்னு அதை தான் சொன்னார். அதை புஷியானந்த் சொன்னதும்
எடப்பாடி பழனிசாமி அதை அடிக்கிறதுக்கு என் தலைமையில ஒத்த கருத்து உள்ளவங்க என்ன ஏத்துக்கிடுவங்க வாங்கன்னு சொன்னாரு. அதுல பிஜேபியும் அவரு உள்ளடக்கி சொன்னது மாதிரி ஒரு தோற்றம் வந்துட்டு. ம். அது பிஜேபி வந்ததுமே கருநாகராஜன் நாங்க பெரிய சக்தியாகும் வளர்ந்துட்டு இருக்கோம். அது கீழ போயிட்டு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி 13% போயிருவாருன்னு ஏற்கனவே அண்ணாமலை சொன்னாரு. அண்ணாமலைக்கு கருத்த வழிமொழிஞ்சாரு. அப்போ என்டிஏ கூட்டணின்னு சொன்னா, பாஜக கூட்டணின்னா யார் முதல்வர்? அ யார் என்டிஏக்குள்ள போணும்? யாருக்கு எவ்வளோ சீட்டுங்கிறதெல்லாம், யார் பிரிச்சு குடுக்குறதெல்லாம் பெரிய ஒரு சர்வத்திர குழப்பமா இருக்கும். அது மட்டும் இல்ல, மோடி அவர்கள் வந்து ஸ்டாலினுக்கு 22 எம்பிக்கு முக்கியத்துவம் குடுக்கனால, கூட்டணியில எடப்பாடி இருக்கும்போதே ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் குடுத்து பேசி, எடப்பாடி முகத்தில கரிய பூசுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த இடத்துக்குள்ள அ அவங்களுக்கும் நமக்கும் செட் ஆகாது. அத 2வது ஒரு 12 மணி நேரத்தில புரிஞ்சுகிட்டு, கருநாகராஜனுக்கு பேட்டியெல்லாம் பார்த்துக்கிட்டு, பாஜகவோட எக்காலத்திலும் கூட்டணி இல்லன்னு சொல்லியிருக்கிறாரு. காரணம், அவர சிஎம்மா சொல்லக்கூடியவங்க கூட எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு விரும்புறாரு. ஒத்த கருத்துன்னா, அவர சிஎம்மா ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க தான் அந்த ஒத்த கருத்துங்கிறது அர்த்தம். ம். ஆனா மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப சமீபத்தில நடந்தப்போ, அவர் என்னன்னா, கூடிய சீக்கிரம் நம்ம செயற்குழு, பொதுக்குழு நம்ம நடத்தப் போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து தாவேக நிர்வாகிகள் பத்தியோ, திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பத்தி அந்த இத பத்தியோ, நாம் தமிழர் பத்தி எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னதா, எடப்பாடி சொன்னதா ஒரு செய்தி வந்து சுத்திட்டே இருக்கு. நாம் தமிழர பற்றி பேசாம இருக்கிறது அவங்க பலகீனம். பார்த்தீங்கள்ல? ம். அத்தன கடற்கரையில உள்ள அத்தன சமாதியும் பெயர்த்து ஏன் கடற்கரை அழகா இருக்கும்படி செய்றேன்னு சொன்னாருன்னா, அங்க மக்கள் தலைவர் எம்ஜிஆரையும், புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையாரையும் உள்ளடக்கி தான் அவரு பேசுறாரு. இன்னைக்கு தூத்துக்குடி கூட்டத்தில அந்த சமாதியும் இடிக்கிறேன்னு சொல்றாரு. அதுதான் சேத்தான சொல்றாரு. அப்ப அவர நீங்க விமர்சனம் பண்ணணும்ல. கருணாநிதி சிலைய நீங்க நிறுவி பாரு, அப்ப நான் வந்து தொட்டு பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசினவர் தானே சார். அதான் திமுக மட்டுமில்ல, அதிமுகவும் அதுல வேண்டாம் அவங்களும் உள்ளடக்கம். உள்ளடக்கம் பண்ணி பண்றாருன்னு சொல்லும்போது, அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி இல்ல. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்ல. எடப்பாடிய நம்பி யாரும் எம்எல்ஏ ஆக முடியாதுங்கிறதெல்லாம் அவர் தெளிவா விக்கிரவாண்டிக்கு பிறகு தெளிவா புரிஞ்சுகிட்டாரு. அந்த சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமியும் சீமான் பிறந்த நாளுக்கு அவர் வாழ்த்து தெரிவிக்கல. வேண்டான்னே சொல்லிட்டாரு. ஏன்னா, நமக்கு பயன்பட மாட்டாரு. அவர் 1.1ல ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது 1.1ல இருந்தவரு 8.2க்கு போயிருக்காருன்னா, 7.1 எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்ல. எடப்பாடி தலைமையில சமூக நீதி சூறையாடல் இருக்குன்னு, சமூக நீதி சூறையாடலுக்கு எதிரா சபல்டன் காஸ்ட்களையும், அ அட்டவணை பிரிவு சமூக மக்களையும் அ தன்வசப்படுத்தி அவர் ஒரு பாசிட்டிவா அவர் எமர்ஜ் ஆயிருக்காருன்னு சொல்லும்போது, அவரு அடுத்த கட்டம் எடப்பாடி பண்ண அந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீடுல ஜெயலலிதா அம்மையார் ந அ கருத்த தூக்கி போட்டுக்கிட்டு, அவர் ஒரு தனி கருத்துல எடப்பாடி பழனிசாமி போனது, "எ டெட் லீடர் கன்னாட் லீட் எ பார்ட்டி." அவர் கொங்க மையமா வச்சு தனி கருத்துல போகும்போது, அதிமுகவுக்கு வாக்களிச்ச பரையர் தேவேந்திர குல வேளாளர்கள தன்வசப்படுத்துறதுக்காக ஒரு போலரைசேஷன் பொலிடிக்ஸ் எடுத்து தான் சீமான் போறாரு. அத நம்பி நம்ம அடுத்த ஜம்பு, பாய்ச்சல் பெரிய அளவுல போக முடியும்னு அவரு போறாருன்னு சொல்லும்போது, இவரு வந்து அ அ பிறந்தநாள் வாழ்த்து கூட நாம் தமிழர் ஆனா கட்சி இது ஓகே. குடுக்கல. ஆனா இப்ப இந்த சீமான் அவர்கள் வந்து பிரஸ் மீட்ல பேசும்போது கூட என்ன சொன்னாருன்னா, வந்து கா அதிமுக கொண்டு வந்த திட்டங்களுக்கு வந்து இப்ப வந்து இது திமுக வந்து அத செயல்படுத்தி, அதுக்கு கருணாநிதியோட பேர சூட்டுறது வந்து எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்ச பார்க்க முடியாதா அது? கண்டிப்பா இல்ல. அவரு இந்த சப் கேட்டகரைசேஷன்ல என் மக்களுக்குள்ள இடத்த குடுத்து எப்படி எடுத்து குடுக்கலான்னு கேட்டதிலே, அத தான் ஒரு இஷ்யூவாட்டு எடுக்குறாரு. 20% பறையர் தேவேந்திர குல வேளாளர்கள மையப்படுத்தி தான் போலரைசேஷன் பண்றாரு. எவரி போலரைசேஷன்ல ஸ்டாலின் இஸ் த கெய்னர். ம். இந்து பிளஸ் கிறிஸ்டின் முஸ்லீம் போலரைசேஷன்ல ஸ்டாலின் இஸ் த கெய்னர். காங்கிரஸ் சப்போர்ட்டோட கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ கன்சாலிடேட் பண்ணிக்கிறாரு. தென் அ பிஎம்கே பறையர் அந்த போலரைசேஷன்ல அ திருமாவளவன் சப்போர்ட்டோட பறையர் கம்யூனிட்டிய கன்சாலிடேட் பண்ணிர்றாரு. சீமானோட அந்த தமிழர் அல்லாதார் இந்த போலரைசேஷன்லயும் அதிகம் திமுக கழகத்த விமர்சிக்கிறதையும், கலைஞர விமர்சிக்கிறதுனாலயும், பல அடிப்படையில திமுக மீது விமர்சனம் வைக்கிறதுனாலயும், இந்த அருந்ததியர் ஒதுக்கீடு உட்பட ஸ்டாலினுக்கு வந்து அருந்ததியர், பிற மொழியாளர்கள் சீமானுக்கு அரசியல்ல கன்சாலிடேட் ஆகுறாங்க. இந்த 3 கன்சாலிடேஷனும் பாஜகவால, பாமகவால, சீமானால திமுக கழகத்துக்கு இலவசமா கிடைக்குது. நான் இத ஏன் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, நான் களத்துல இருந்து வந்தவன். ம். மக்கள் உணர்வு என்னன்னு தெரியுது. மக்கள் எந்த வகையில வாக்களிக்கிறாங்கங்கிறத நான் பார்க்குறேன். சீமான் வந்து கூமுட்ட அழுகுன கூமுட்டன்னு விஜய் சொன்னாலே, பிறமொழி சகோதரர்கள் மத்தியில நம்மளையும் சேர்த்து ஒரு அரசியல விஜய் பண்ணனால தானே சீமான் விஜய கூமுட்டன்னு சொல்றாருன்னு ஒரு சிம்பதி வருது. பட் ஓட்டுன்னு வரும்போது, அவங்க சீமான் பவர்ஃபுல்லா வரும்போது திமுகவுக்கு போறதுக்கான சாத்தியக்கூறுகளும், வாய்ப்புகளும் தான் அதிகம்னு தோணுது. நான் இத ஏன் ஸ்பெசிஃபிக்கா மீண்டும் சொல்றேன்னா, திமுக வெர்சஸ் அதிமுக அரசியல் மட்டுமல்ல. 98ல இருந்தே ஜெயலலிதா அம்மையார் வந்து சாஃப்ட் இந்துத்துவா வெர்சஸ் கிறிஸ்டின் முஸ்லீம், பாமக வெர்சஸ் அதர்ஸ்ன்னு 2 அரசியல 98லே கொண்டு வந்துட்டாங்க. அது இன்னைக்கு அ நல்ல உருவம் பெற்று நிக்குது. அதே மாரி 2009ல இருந்தே சீமான் வந்து
தமிழ் தேசியம் வெர்சஸ் பிறமொழியாளர்ங்கிற ஒரு அரசியலையும் ஆனா, இப்ப கொண்டு நீங்க சொன்னத வந்திருக்காங்க. வச்சு பார்க்கும்போது என்னன்னா, வன்னியர்கள் வந்து நாங்க தலித்துகள கூட வந்து முதலமைச்சர் ஆக்குறதுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தா ஆக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாரி ஒரு சாஃப்ட்னஸ் வந்து பாமகவுக்கும், விசிகாவுக்கும் இடையில இருக்கக்கூடியதா ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கிறதா வந்து அடிக்கடி பார்க்க முடியுது. நாங்க தலித்துகளுக்கு ஆதரவான எரியிற நெருப்ப அணைக்கிறதுக்கு பதிலா அதுல பெட்ரோல் ஊத்துறாரு முதலமைச்சர்ன்னு சொல்லி இப்ப கடலூர் சம்பவத்த மையப்படுத்தி அன்புமணி ராமதாஸ் பேட்டி குடுத்திருந்தாரு. ஓகே. அவங்க ஒற்றுமையா போறது பாமகவுக்கு நல்லதுன்னு அவங்க நினைக்கலாம். ஏன்னா, பாமக வந்து 2009ல இருந்தே தலித் வாக்குகள் எதிரா போறதுனால தான் தோல்வியடைறாங்க. குறிப்பா பாமகவுக்கு உள்ள ரியல் பொலிட்டிக்கல் அப்போனன்ட்ஸ் வந்து இடைநிலை சாதிகள் தான். ம். செங்குந்தர், உடையார், தலித்துகள் இல்ல. யாதவர். நான் அதில தான் நுணுக்கத்த நான் சொல்றேன். ஓகே. இவங்களுக்கு தான் எம்பி, எம்எல்ஏக்கள் பதவி பாமகவால நஷ்டம் வருது. பாமக ஒரு அணியில நிக்கும்போது, ஜெயலலிதா 8 வன்னியர்கள கேண்டிடேட்டா போடுறாங்க. ம். அப்ப இந்த சமூகங்களுக்கு தான் ஒரு நஷ்டம் வருது. இவங்க வெளிப்படையா அத ஆர்டிகுலேட் பண்றது கிடையாது. ஷெட்யூல் காஸ்ட் எதிரா போகும்போது, இவங்களும் சேர்ந்து எதிரா போய் பாமகவ தோற்கடிச்சிடுறாங்க. ஸோ, வன்னியர் அடையாளம்ங்கிற பாமக 98ல வெற்றி, 99ல வெற்றி, 2001ல வெற்றி, 2004ல வெற்றி, 2006ல வெற்றின்னு 5 வெற்றிய பெற்று வட தமிழகத்தின்ல வந்து நாங்க வெற்றி கூட்டணின்னு டாக்டர் ராமதாஸ் அத ப்ரொக்ளைம் பண்ணி, டிக்ளேர் பண்ணி, டாக்டர் ஐயாவ கலைஞரும் புரட்சித் தலைவியும் ஐயா! ஐயான்னு சொல்ல நிலைமை மாறி, 2009லே திருமாவளவனுக்கு ஓட்ட பயன்படுத்தி பாமக எதிரா பண்ணும்போது, இந்த இடைநிலை ஜாதிகளும் நமக்கு எம்பி, எம்எல்ஏக்கள், கவுன்சிலர், முனிசிபல் சேர்மன் இடம் பாமகவால நஷ்டமாகும்னு சொல்லும்போது, அவங்களும் சைலண்டா வந்து பாமகவுக்கு எதிரா போயிடுறாங்க. ஸோ இதுதான் அ கண்ணுக்கு தெரியாத உள்ள பெரிய நஷ்டம். கண்ணுக்கு தெரிஞ்ச நஷ்டம் வந்து விடுதலை சிறுத்தைகள் அந்த வாக்கா இருக்கே தவிர, ம். இன்ஃபாக்ட் இதுல போறது செங்குந்தர்கள், உடையார்கள், யாதவர்கள் இவங்களுக்குள்ள அரசியல் வாய்ப்பு குறையுதுங்கிறதும் பாமகவுக்கு எதிரான ஒரு ஓகே. சமபலத்துல இருக்கக்கூடிய வன்னியர்களோட சமபலத்துல இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கான வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு நஷ்டப்படுது அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல அவங்க எதிர்த்து போறாங்க. கண்டிப்பா. அது வந்து 2009ல இருந்தே திருமாவளவன் ஒரு அணியில சேரும்போது இவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருது. ம். தோற்கடிச்சிடலாங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்துருது. அதுதான் இங்க ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது தான் உண்மை. அதுல அ பாட்டாளி மக்கள் கட்சிய பொறுத்தளவுல பாமக கூட்டணியில பாஜக கூட்டணியில அந்த மக்கள் வந்து மொத வந்து பாமகவ எட்டி பார்க்குறாங்க. கார்காத்தார்ஸ் ஹோட்டல் வாக்கு போட்டிருக்காங்க சிதம்பரம் பகுதியில. அ இவங்க தீட்சிதர்கள் சிதம்பரம் பகுதியில வாக்களிச்சிருக்காங்க. 24 மலை தெலுங்கு செட்டியார், தேவாங்கர் செட்டியார் இவங்கெல்லாம் மோடிக்காக மொத ஆனா வாக்களிச்சிருக்கிறாங்க. இப்ப வந்து அதுக்குள்ளயே ஒரு ஸ்ப்ளிட் அப் இருக்கு. ராமதாஸ் அவர்களுக்கும், அன்புமணி ராமதாஸுக்கும் இடையிலே ஒரு பெரிய கருத்து முரண்பாடு இருக்கு. பாஜகவோட கூட்டணி வேணாம், வேணும் அப்படிங்கிற 2 முறைப்பாடு இருக்கு அப்படிங்கிற அந்த பிரச்சனை வேற ஓடிட்டே இருக்குன்னு சொல்றாங்கல்ல. ஃபைனலா அவங்க ஒருமித்த முடிவு தானே எடுக்குறாங்க. கருத்து வேறுபாடு ஒரு கட்சியில இருக்கிறது இயல்பு தான். இப்ப புதியன ஃபைனலா புகுதலும், பழையன கழிதலும் வந்து அப்படிங்கிற அந்த வார்த்தைய பயன்படுத்தி ட்விட்டர் போட்டது வந்து ஒரு பெரிய வைரல் ஆச்சுங்களே சார். கண்டிப்பா வைரல் ஆகுது. அவர் கரெக்ட்டா தான் அந்த இடத்துல பொலிட்டிக்ஸ் பண்றாரு. 3 தொடர் வெற்றிகள்ல வெற்றி பெறுறாட்டு. திருமாவளவன் ஒரு ஹியூஜ் இம்பார்ட்டன்ஸ் கடுமையான மீடியா வேல்யூ வந்து திருமாவளவன் பெறும்போது, பாசிட்டிவ் போலரைசேஷனா 4.5% ஓட்ட வச்சிருக்கக்கூடிய பாமக, தானும் இங்க ஒரு பிளேயர்ன்னு காட்டுறதுக்கு அந்த ட்விட்டர் போட்டது சரிதான். அது அ எந்த விதத்திலயும் இன்டர்பிரெட் பண்ணிக்கலாம். திருமாவளவன் தொடர் வெற்றியில ராமதாஸ் 2009ல பண்ண தப்ப பண்ணிட்டாருன்னா, இது திமுக, காங்கிரஸ் பிளஸ் பாமகவும் வெற்றிய குடுக்க முடியும். ம். ஸ்டாலின் அத விரும்பல. ஏன்னா, பாமகவுக்கு விசிகாவோட அதிக சீட்டு குடுக்க வேண்டியது இருக்கும். ம். விசிகா குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம்னு இருக்கிறாரு. பட் திருமாவளவன் ஓவர் போர்டா போய் ரொம்ப எக்ஸசிவா போயிட்டாருன்னு சொன்னா, ஸ்டாலின் வந்து அந்த இடத்துக்குள்ள பாமக. பாமகவையோ, தேமுதிக வச்சு ஈஸியா காம்பன்சேட் பண்ணிட்டு போயிருவாரு. ஆனா, அத காம்பன்சேட் பண்ணும்போது, அ இவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளோட மிக அதிக சீட்டு குடுக்க வேண்டியது இருக்குது. ஆனா இழப்பு திமுகக்கு தானே சார் அதுல. அதனால தான் த் பொறுத்துக்கிட்டு விடுதலை சிறுத்தைகளையே அ இருக்கட்டுங்கிறதுல கூட்டணி பிரிக்க முடியாது. பின் தேதிப்படி எந்த கட்சியும் கூட்டணிய விட்டு போயிறக்கூடாதுங்கிறதுல ஸ்டாலின் தெளிவா இருக்கிறாரு. திமுகவும், காங்கிரஸும் சேர்ந்தாலே 40 வந்துருமே! மீண்டும், மீண்டும் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து அறிக்கையின் வாயிலாக நாங்க கூட்டணிக்குள்ள தான் இருக்கோம். 2006, 26ல எந்த பிளவும் இல்லை. புதிய சக்திகள் வந்து சதி செய்ய பார்க்கிறார்கள். புது கட்சிகள்லாம் இங்க வந்து காலை இடை செருகும்போது நம்ம அத சொல்லியாக வேண்டிய கட்டத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம் அப்படின்னு இவ்வளவு பெரிய ஒரு 4 பக்க அறிக்கையெல்லாம் வந்து திருமாவளவன் சொல்லதுக்கான கட்டாயம் இருக்கா? அவருடைய அரசியல் இம்பார்ட்டன்ஸ அவரு அ ப்ரூஃப் பண்ண வேண்டியது. கிளைம் பண்ணிக்கிறாரு, ப்ரூவ் பண்ணிக்கிறாரு. மீண்டும் அவருக்கும் தெரியும். விடுதலை சிறுத்தைகள அ தட்டி விட்டுட்டு அந்த இடத்துல பாமகவ சேர்த்தாலும் வெற்றி பெற முடியும். 2004ல வெற்றி பெற்றாங்க. 2006ல வெற்றி பெற்றாங்க. பட் எக்ஸ்பென்சிவ் பாமக. அதிக சீட்டு குடுக்கணும். ம். அதுதான் அங்க பிரச்சனை. இது குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம். இதனால தான் நான் கலைஞரோட மு.க. ஸ்டாலின் பெரிய ராஜதந்திரி.
எம்ஜிஆர் வெளியேறின பிறகு 20 எம்பி சீட்டை கலைஞர் பெற்றதில்லை. ஸ்டாலின் ராஜதந்திரமா திருமாவளவனை பயன்படுத்தி அந்த 20க்கு மேற்பட்ட எம்பி சீட்டை பெற்று தேர்தல் வெற்றியில் கலைஞரோட பெரிய இடத்துல ஸ்டாலின் இருக்கிறாருங்கிறது ஆதாரப்பூர்வமாட்டும். வட மாவட்டங்கள்லயே வன்னியர் இல்லாம வந்து இவங்களை வச்சு சாதிக்க முடியுங்கிறது காமிக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. இல்லை, வன்னியர் இல்லாமன்னா அவர்கிட்டயும் வன்னியர் இருக்காங்களே. பொதுச் செயலாளர் துரைமுருகன். இல்ல பாமகவுடைய சப்போர்ட் இல்லாம சொல்றீங்க. பாமக சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியுங்கிறத 2009 தான் முத பாமகவுக்கு அந்த தோல்வியை திமுகவும் கொடுத்தாங்க. அதிலிருந்து திருமாவளவனை பயன்படுத்தி பாமகவை தோற்கடிக்க முடியுங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து டெம்ப்ளேட் மாதிரி திமுக சைடில் இருக்குது. தாவேகாவுக்கு திமுகலேருந்தும் நாம் தமிழர் கட்சியிலேருந்தும் இப்போ 2 நாளா நடக்கக்கூடிய மைக்ரேஷனை பார்க்கும்போது ரொம்ப ஒரு பெரிய அளவுக்கான தோற்றம் இருக்கதா தெரியுது. தோற்றம் தான் இருக்குது. போலரைசேஷனுக்கு பயந்து விக்கிரவாண்டியிலேயே கண்டெஸ்ட் பண்ண முடியாம ஓடி ஒளிஞ்ச கட்சி தான் தாவேகா கட்சி. மாநாடு அறிவிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கொள்கை அறிவிச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய செயல்கள் தானே சார் பார்க்க வேண்டியிருக்கு. கட்சி ஆரம்பிச்ச பிறகும் கண்டெஸ்ட் பண்ணல. ம். நாம் தமிழர் கண்டெஸ்ட் பண்றதுனால தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. இதே நாம் தமிழர் விக்கிரவாண்டியில் கண்டெஸ்ட் பண்ணி 3000 ஓட்டு தான் அன்னைக்கு எடுத்தாங்க. ஆனா என்ன கிரெடிட் வந்துன்னா கௌதமனோட 3 மடங்கு ஓட்டு எடுத்தாங்க. தமிழ் தேசியம்னா சீமான் தான். பாப்புலர் கௌதமனால கூட அவர் தமிழ் தேசியத்துக்கு கைதெல்லாம் ஆயிருக்காரு. அந்த வாக்கை கௌதமனால பெற முடியலன்னு நிரூபணமாச்சு. கமலஹாசனும் தினகரனும் சீமானோட பெரிய ஆட்கள். ஆனா களத்துக்குள்ள வந்து மக்களோட மக்களா நிற்காததுனால அவங்க அடுத்த உள்ள ஜெனரல் எலெக்ஷன்ல 2.5க்கு போயிட்டாங்க. சீமான் 6.87% வந்தாரு. காரணம் மோசமான ஓட்டை எடுத்தாலும் கூட களத்துக்குள்ள நிற்கிறாருங்கிற மரியாதை அவருக்கு இருந்தது. இன்னைக்கு போலரைசேஷனுக்கு பயந்து விஜயும் ஓடிட்டாரு. இவரு கமலஹாசன் அதுக்கு முன்னே அவரு போயிட்டாரு. விஜயும் ஓடிட்டாரு. எடப்பாடி பழனிசாமியும் ராமதாஸ் 2வது வந்து நம்ம 3வது போயிருவோம்னு களத்துக்குள்ள வரல. இது களத்துக்குள்ள நின்று போலரைசேஷனை மீறி களத்துக்குள்ள நின்ற சீமானுக்கு மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு வளையத்தை கொடுக்கும். அவரு 5% ஓட்டு 6% ஓட்டாட்டு தான் ஆக்குனாரு. 1% ஓட்டு தான் கூடிச்சு. ஆனா களத்துக்குள்ள நின்னாரு. போலரைசேஷனை பற்றி அச்சப்படாம நின்னாரு. தன் கொள்கைகளை சொல்லி நின்னாரு. மக்களை நம்பி நின்னாரு. இது லகுவான எலெக்ஷன் இல்ல என்றாலும் தெரிஞ்சு நின்னாரு. இது போலரைசேஷன் நடக்கும். இங்க நின்னா 1% 2% ஆயிரும்னு விஜய் ஓடிட்டாருங்கிறது மக்கள் மனசுல சப்கான்ஷியஸ்ல பதியும். நீங்க என்னதான் பிராண்டிங் மாஸ்டரை வச்சு அது மாநாட்டுக்கு பிறகுதான் மாநாட்டுக்கு முன்னாடினா நீங்க சொல்லிக்கலாம். மக்கள் அதை பார்க்க மாட்டான். மக்கள் இந்த போலரைசேஷனுக்கு இடையில எடப்பாடி ஒதுங்கும் போது கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு விஜய் ஒதுங்கும் போது சீமான் நின்னான்னு தான் பார்ப்பாப்ல. ஆனா சீமானுடைய இப்ப பல மீட்டிங்ல வந்து விஜய வந்து ரொம்ப இமிடேட் பண்ணி பேசுறதும், அவரை வந்து அவர் மேல தாக்குதல் நடத்துறதும், முதல்ல எந்த அளவுக்கு தம்பி, தம்பி இளவல்னு சொல்லிட்டு இருந்தவரு, தன்னை எதிர்த்து ஆட்சி ஒரு கொள்கைகள வகுத்து தன்னை எதிர்த்து செயல்பட்டா கூட தன் தம்பி தான் அப்படின்னு சொன்னவரு, அடுத்த பேட்டியில வந்து மாறி சொல்வதற்கான அந்த சூழல் அவருக்கு நிர்பந்தம் தள்ளப்பட்டிருக்காங்க. விஜய்க்கு பலன் நிரூபிக்காத விஜய்க்கு மிகப்பெரிய அளவுல கிடைக்கக்கூடிய பாப்புலாரிட்டி தான் விஜய்க்கு முதுகு மேல ஏறி நம்ம இஷ்யூஸை கொண்டு போயிருவோம். விஜய் ஒரு சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி, பல கலர் மாறினவரு, சிவாஜி சம்பத் மாதிரிப்பட்ட ஒரு ஆள் தான் விஜய். அவருக்கு வந்து தனிச்சு நிற்கக்கூடிய தில்லா தனிச்சு நிற்க சொல்லக்கூடிய தில் கிடையாது. நம்ம 214 தனிச்சு நிற்கனால கடற்கரையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதி எல்லாம் அகற்றணும். என் உடன்பாடு கிடையாது அதில். அவர் கருத்தை தான் நான் சொல்ல வர்றேன். அவருக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ அதெல்லாம் சொல்லி தனிச்சுன்னு என்னால் நிற்க முடியும். கூட்டணிக்கு போக ஆசைப்படக்கூடியவங்க, நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போகக்கூடிய ஆசைப்படக்கூடியவங்க தான் அதில் பாதி இதில் பாதின்னு சொல்லுவாங்கன்னு விஜய் அடித்து தான் தனிச்சு நிற்கிறேன், தான் துணிச்சலான சில விஷயங்களை எடுத்து நிற்கிறேங்கிறத மக்கள் மத்தியில் ஹைலைட்டாக கொண்டு போகணும்னா விஜய் அடித்து விளையாடினா தான் கரெக்டாக இருக்கும். விஜய் அடிப்பார், அடித்து விளையாடுவார். அதை விஜயால் சீமானுக்கு பாதிப்புன்னு சொல்லக்கூடிய அரசியல் விமர்சனங்கள் எல்லாம் நாம் சொன்னது மாதிரி 2026 சர்ப்ரைஸ் ஆகி அதிர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு விஜயை பயன்படுத்தியே சீமான் தன் கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போவாரு. களத்தை சந்திக்காதவர் பலத்தை நிரூபிக்காதவர் அப்படின்னா அவர் மேல நீங்க ஏறி டிராவல் பண்றதுல உங்களுக்கு என்ன அவருக்கு அனுகூலம் இருக்கு? அவருக்கு மிகப்பெரிய பப்ளிசிட்டி இருக்கிறதுனால சீமான் வந்து சப் கேட்டகரைசேஷன்ல தமிழ் அட்டவணை பிரிவு சமூகமான பறையர் தேவேந்திரர்களுக்காக நான் நிற்கிறேன். அவங்களுக்கு 5% பொதுவில் இருந்து எடுத்து கொடுங்கிற கருத்துல நான் நிற்கிறேன். விஜய்க்கு கருத்து என்னங்கிறத கேட்குறாரு. மாட்டிறைச்சி சத்தான உணவு விஜய்க்கு கருத்து என்னங்கிறது கேட்குறாரு. நான் திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம், கடற்கரை எம்ஜிஆர் சமாதியும் அகற்றணும், ஜெயலலிதா சமாதியும் அகற்றணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திராவிடத்துக்கு எதிராக நான் நிற்கிறேன், தமிழ் தேசியம்னு நிற்கிறேன். விஜய் அங்கே இல்லை இங்கே இல்லைன்னு போய் ஏதாவது ஒரு திராவிட கட்சியோட கூட்டணி போகிறதுக்கு பிளான் பண்ணி நிற்கிறாரு. தனிச்சு போட்டிட்டு என்ன மாதிரி தனிச்சு நிற்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இல்லைன்னு அவர் காட்டுறாரு. தனிச்சு போட்டிட்டுங்கிற ஒரு புள்ளியில தான் எவ்வித விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் வானத்தை போல வல்லரசு 150 படங்களுக்கு ஹீரோ, மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டா, ஐயா அழகிரி சாமிநாடு மகன், மதுரை கவுன்சிலராக இருந்தவர், ஒரு ஒரு வள்ளல் பின்னணியில் வந்தவர், நடிகர் சங்க தலைவர். அவர் செல்வாக்கில் வந்து எடுத்த எடுப்பில் 8.3% எடுத்தார். கமலஹாசன்
மிகப்பெரிய 4% ஹீரோ. எடுத்த எடுப்பில் 4% எடுத்தாரு. எடுத்த எடுப்பிலே 1.1% எடுத்த சீமான் இவங்களெல்லாம் தாண்டி 8.2க்கு 4 முனை போட்டியிலே வருவாருன்னு சொன்னா, தனிச்சு போட்டியிடுறது தான் சீமானுக்கு மெரிட்டு. அந்த தனிச்சு போட்டியிடக்கூடிய தில் எனக்கு இருக்குது. நான் தனிச்சு தான் போட்டியிட போறேன். அதற்காக எம்ஜிஆர் விமர்சனம் பண்ணுவேன், ஜெயலலிதா விமர்சனம் பண்ணுவேன். அந்த கெப்பாசிட்டியும் கட்ஸும் எனக்கு இருக்குன்னு மக்கள் மத்தியில அப்படி இருந்தவரு எதுக்கு போய் அங்க அவருடைய அலுவலகத்திலயும், அவர் வீடுகள்லயே போய் பேச வேண்டிய சூழல் என்ன இருக்கு? எப்படி இருந்தாலும் நம்ம கூட சேர்ந்து வருவாருங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்திருக்கா இல்லையா? சீமான சந்திக்க தான் விஜய் வந்தாரு. அப்படின்னா சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நீங்க ஒரு கட்சியின் அது கொள்கைக்கு தவறான வியூகம். தப்பிக்கிட்டாரு சீமான். அந்த வியூகத்துல போயிருப்பாருன்னா மாட்டியிருப்பாரு. சரத்குமாருக்கு 40 சீட்டு குடுத்து, கமலஹாசன் 2.5% போன மாரி, அ அ இவரு தேமுதிக விஜயகாந்துக்கு 60 சீட்டு குடுத்து, தினகரன் 2% போன மாரி சீமானும் மாட்டியிருப்பாரு. தனிச்சு நின்னு தான் இவங்க 2 பேத்தையும் தாண்டுனாரு. இதத்தான் நான் சீமான்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆனா ஒரு சிலர் வந்து அ தவறான விஷயங்கள சீமான் மத்தியில திணிச்சாங்க. விஜயே நேர்ல வந்து அண்ணான்னு சொல்லும்போது, நம்மள சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிருவாரு. அப்படிங்க நம்பிட்டாரு. அவர் நம்பிட்டாரு. நான் சொன்னேன், பலன் நிரூபிக்காதவருக்கு நீங்க சீட்டு குடுத்தீங்கன்னா, உங்க பெர்சன்டேஜ் ஓட்ட தான் அவருக்கு குடுத்ததுக்கு சமம். நீங்க பலன் நிரூபிங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ், சீமான் இவரு விஜய்க்கு ஒரு பெர்சன்டேஜ். 2 பேரும் அந்த பலத்தின் அடிப்படையில நீங்க கம்பைன் பண்ணிக்கலாம். அது 4ஓ 5ஓ எத்தனை சதவீதம் வேணா இருக்கலாம். கம்பைன் பண்ணிக்கலாம். அது வேற விஷயம். நீங்க பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு சீட்டு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு தனிச்சு போட்டியிடுறதுக்குள்ள உங்க இதுவரை இருந்த உங்க துணிச்சல், தன்னம்பிக்கை உங்கள விட்டு போயிட்டு, அது மக்கள் வந்து உங்களுக்கு நம்மள நம்பி நிக்கல மக்கள். பலம் நிரூபிக்காத விஜய நம்பி நிக்கிறாரு சீமான்னு மக்கள் வந்து உங்க மேல உள்ள நம்பிக்கை இழப்பாங்க. இப்போ மக்கள் உங்கள நம்புவாங்க. நீங்க அவங்கள நம்பி தான் போறீங்க. உங்க புள்ள உங்கள நம்பி நிக்கிறம்மா. நான் தனிச்சு நிக்கிறேன். 214லயும் பணபலத்த நம்பி நான் நிக்கல. நான் என்ட்ட உள்ள 8% ஓட்ட 2000 கோடிக்கு சமமான பட் இந்த அந்த ஓட்ட நோட்டுக்கு, சீட்டுக்கு நான் விலை போகல. உங்கள நம்பி நிக்கங்கிறது சீமானுக்கு கிளிக் ஆகும். சீமான் எடுக்கக்கூடிய இஷ்யூ மக்கள் மத்தியில ஹைலைட் ஆகும். அவர் போடக்கூடிய யங் கேண்டிடேட்ஸ்க்குள்ள வரவேற்பு பெருசா இருக்கும். காரணம் 234லயும் கொள்கையில சமரசம் பண்ணாம தனிச்சு நிக்கிறது தான். இப்போ அவர் தெளிவா போறாரு. ஏன் என்னோட இலக்க அடையறதுக்கு என் கால்கள்ல தான் பயணம் பண்ண முடியுங்கிறதெல்லாம் தெளிவா போறாரு. இது சரியான நிலைப்பாடு. மீண்டும் நான் சொல்றேன், சீமான் விஜய் கூட சேர்ந்திருந்தாருன்னா, அது தப்பான நிலைப்பாடா இருக்கும். பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு சீட்டு குடுத்தாருன்னா, இவருக்கு தனிச்சு போட்டியிடுறதுக்குள்ள பட் அந்த துணிச்சல இழந்துட்டாருன்னு ஆயி போயிரும். இப்ப அந்த துணிச்சலோடையும், தில்லோடும் தன்னோட கொள்கைய டைல்யூட் பண்ணாம தெளிவா போறாரு. பட் யூசுவலா சார் இப்ப 91 எலக்ஷன்ல நம்ம கன்டினியூஸா பார்த்துட்டே இருக்கோம். அதுல வந்து இந்த டிரான்சிட்டரி வோட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து ஒரு 10% இருக்கக்கூடிய வாக்குகள் வந்து இப்படியே டிரான்ஸ்லேட் ஆயிட்டே வருது. அது வந்து இப்ப சீமானுக்கு அது ஆயிட்டு இருக்கு. அத அறுவடை பண்ணக்கூடிய இடத்துல இப்ப விஜய் வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. விஜய் தனிச்சு நிக்க போறாரா? நீங்க எப்படி எத வச்சு சொல்றீங்க? நின்னா நின்னா விஜய பயன்படுத்தி, விஜய் சந்தர்ப்பவாதி, நான் தெளிவா நிக்கக்கூடியவன்னு மேலும் ஜம்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு சீமான் விஜய பயன்படுத்தி, கமலஹாசன பயன்படுத்தி மேல போனது மாரி போகலாம். இப்ப நின்னான்னா, இதுவரை நிக்கிறதுக்குள்ள துணிச்சல் விஜய்க்கு இல்ல. ம். அப்ப நின்னான்னா, நீ அங்கங்கெல்லாம் தேடி பார்த்த, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. வேற போக்கிடம் இல்லாம தனிச்சு நிக்கிறேன்னு அடிப்பாரு. விஜய் அடிச்சு தான் சீமான் ஏற முடியும். விஜய் இப்ப சீமான் தனிச்சுன்னு சொல்லிட்டாரு. 214ன்னு சொல்லிட்டாரு. பற்பல இஷ்யூல தன்னுடைய இலவசங்கள் நாட்டுக்கு கூடாதுங்கிறாரு. அப்ப இலவசங்கள் நாட்டுக்கு தேவைன்னு சொன்னா, விஜய் அதிமுகவோட கூட்டணி போனா, அதிமுக வந்து பெண்களுக்கு வந்து ஸ்டாலின் இப்போ மகாராஷ்டிரால நடக்குதுல்ல, அதே மாரி ஸ்டாலின் எவ்வளோ குடுக்குறாரோ, அத விட ரூ. 500 அதிகம் குடுக்கணும்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணி போறனால தான் எண்ணம் உள்ளுக்குள்ள இருக்கனால தான் இலவசத்துக்கு வந்து எதுக்கல்ல. சீமான் இலவசத்தை எதிர்த்துருவாரு. என் மக்களுக்கு எதிரு, என் இன மக்கள பிச்சைக்காரர்களாக்குறது அப்படிங்கிற ஒரு லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் தியரியில இலவசத்துக்கு எதிரானவன் சீமானுக்கு ஓட்டு போட்டா போதுங்கிற லெவல்ல சீமான் முடிவெடுப்பாரு. அப்ப விஜய் என்ன நிலைப்பாட்டுல இருக்கிறாரு? ஒரு 10 இஷ்யூவ அடிச்சு சொல்ல முடியும். விஜய்க்கு நிலைப்பாடு இல்ல. அப்ப சினிமா கவர்ச்சியில ஓட்டு இலவசமா மக்கள் போட்டுருவாங்கங்கிற இடத்துல, இல்ல இஷ்யூ பேஸ்டா தான் மக்கள் போடுவாங்க. அதனால தான் கமலஹாசன் மிகப்பெரிய நட்சத்திரம். அவர தாண்டி என்னால ஏறி வர முடிஞ்சது. ஆர்கே நகர்ல வெற்றி பெற்ற தினகரன், அவரு குக்கர்ல ரெட்டையிலைய வச்சு அவிச்சவரு. உதயசூரியன 3வது தள்ளினவரு. அவர தாண்டி என்னால மேல போக முடியுது. ஒரு கன்சிஸ்டன்ட் நிலைப்பாடு இல்லாத விஜய தாண்டி என்னால மேல போக முடியும். இனிமேல் விஜய் தனிச்சு வந்தாலும் கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை. வேற ஆள் இல்லாம கூட்டணிக்கு இவர பலம் நிரூபிக்காத இவர கூட்டணிக்கு யாரும் சேர்க்காம வந்திருக்காருன்னு விஜய் கம்பேரிசன் சீமான தூக்குங்கிறது தான் சீமானுக்கு கணக்கு. மக்கள் நல கூட்டணி சேர்ந்த மாரி அந்த ஒரு எஸ். அமால்கமேஷனுமா ஒரு ஆயிருமோ அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனா இப்ப அத கூட சீமான் சொன்னாரு.
தம்பி மக்கள் நல கூட்டணியாவது விஜயகாந்த் 8% 10% எல்லாம் நிரூபிச்சாரு. நிரூபிக்காதவங்க கூட யாரும் வரமாட்டாங்கப்பா. எங்க அண்ணன் திருமா கூட உன்னை ஏத்துக்க மாட்டாருன்னு சொன்னாரு. திருமாவளவன் சொல்லிட்டாருல, திமுக கூட்டணி தான் சொல்லிட்டாரு. விஜய் கூட போக முடியாதுங்கிறதையும் சொல்றாருல்ல. ஆனா இப்ப இதுல திரு சீமான் அவர்கள் பேசக்கூடிய ஒரு டாபிக் மீண்டும் வந்து இந்த தெலுங்கர்கள் வந்து அத பத்தியான ஒரு பிரச்சனை வந்து இப்ப தமிழர்கள், தெலுங்கர்கள் இப்படின்னு இது ஒரு பிரச்சனையா இப்ப மறுபடியும் வைரல் ஆயிட்டு இருக்கு. அது சீமானுக்கு எந்த இம்பாக்ட் ஏற்படுதுன்னு எனக்கு இதுல உடன்பாடு கிடையாது. ம். என்னோட 17வது வயசுல ஐயா பா. ராமச்சந்திரன் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர். ம். அவரு எமர்ஜென்சி எதிர்த்து நின்னவருங்கக்காக கலைஞர் எமர்ஜென்சி எதிர்த்த வீரர்னும் பாராவுக்கும் ஆதரவா நம்ம 77ல ஒர்க் பண்ணவன். அவர் தலைமையை ஏற்று அவரை புகழ்ந்து பாடுறதுல அவர் நாயுடுங்கிறதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என் 17 வயசுல நான் என்னோட அரசியல் வளர்ச்சி தேசிய எண்ணம் கொண்ட வளர்ச்சி. அன்னைக்கு வந்து ஜனசங், சோசியலிஸ்ட், லோக்டல், காங்கிரஸ் காமராஜ் தொண்டரா தான் பாரா இருந்தார். இவங்க எல்லாம் ஒண்ணா இருந்தாங்க. அதுல நாயுடு சமூகம்லாம் பார்த்து நான் செயல்பட்டது கிடையாது. என்னோட அரசியல் நிலைப்பாடுங்கிறது வேற இந்த இடத்துக்குள்ள. சீமான் அவருக்கு வந்து போலரைசேஷன் பொலிட்டிக்ஸ்ல அவருக்கு அது சாதகங்கிற மாதிரிலாம் எடுக்கலாம். அதுதான் பல இடங்கள்ல அவர் எடுக்கிறாருங்கிறது நான் சொல்லியிருக்கிறேன். பல இடத்துல அவருக்கு எதிர்ப்பும் வருது. கோவை மாவட்டத்துல வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அவருக்கு வந்து இருக்கு. கோவை மாவட்டம் மட்டும் இல்ல, எங்கெல்லாம் வந்து அருந்ததி சமூக மக்கள் இருக்காங்க, தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்காங்களோ, அவருக்கு பெரிய எதிர்ப்பு உருவாகுறத நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். கண்டிப்பா அருந்ததியர் மக்கள் மத்தியில எதிர்ப்பு உருவாகுது. அருந்ததியர் மட்டுமல்ல, பிறமொழி பேசக்கூடிய மற்ற சமூக மக்களும் இவரோட நடவடிக்கையால மு.க. ஸ்டாலின்ட்ட கன்சாலிடேட் ஆகுறாங்க. பட் அவரு என்ன பார்க்குறாருன்னா, அது விஜய் போன்றவர்களும் இப்போ வரும் போறதுனால, இந்த போலரைசேஷன் பொலிட்டிக்ஸ் தான் நமக்கு வந்து துணை நிற்குதுன்னு அவர் பார்க்குறாரு. அப்போ அவர் வந்து தமிழ் அட்டவணை பிரிவு மக்கள் வெர்சஸ் பிறமொழி அட்டவணை பிரிவு மக்கள்னு ஒரு போலரைசேஷனை பண்றாரு. அது அவருக்கு பொலிட்டிக்கல் கெயினுக்காக அவர் பண்றாருன்னு நான் பார்க்குறேன். அவருக்கு அவர் சார்ந்த நியாயங்கள் இருக்கலாம். பட் என்ன பொறுத்தளவுல நான் மீண்டும் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். அவரோட கொள்கைகள்ல வந்து பல இதுல நான் மாறுபாட்டு கொண்டவன். சீமானோட. இது தமிழ் பெரும்பாட்டன் ராவணன் அவர் சொல்லுவாரு. நான் பரசுராமன், காத்தவரி, அர்ஜுன், மகராஜ் அந்த கதையில பிலீஃப் கொண்டவன். அதுல ராவணன் சிவபக்தர், பிராமணர், மிகப்பெரிய சிவபக்தர்ங்கிற அந்த பிலீஃபை கொண்டவன் நான். இப்படி பல இதுல வந்து முரண் இருக்குது. பட் சீமான் எதுக்கு நிற்கிறாரு, ஏன் நிற்கிறாரு, அதனால என்ன கெயின் நடக்கும், அவர் பறையர்களையும் தேவேந்திரர்களையும் போலரைசேஷன் பண்ண நினைக்கிறாரு. அதனால பெருமொழியாளர்களும் அருந்ததியர்களும் ஸ்டாலினை நோக்கி போலரைசேஷன் ஆனாலும் தனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பெரியார் ஒழிகங்கிறது என் கொள்கை இல்லை, பிரபாகரன் வாழ்கங்கிறது என் கொள்கை. நான் 8ல இருந்து 16க்கு போகணும், மேலும் ஜம்ப் பண்ணி போகணுங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல அவர் போறாருங்கிறத நான் மட்டும்தான் சொன்னேன். பலரும் வந்து ஒரு சிலர் பிளான் பண்ண ஸ்டோரி படி சீமான் கூட்டணி போறாருங்கும் போது இல்ல தனிச்சு தான் நிற்பாரு, எடப்பாடி பழனிசாமியை அடுத்த முறையும் பலகீனப்படுத்தி உயர முடியுங்கிற அந்த புள்ளியில தான் போவாருங்கிறத நான் தான் அடிச்சு சொன்னேன். அந்த கருத்தை இன்னைக்கு சீமானோட நடவடிக்கைகள் வந்து என்டால்ஸ் பண்ணுது. அதுல நான் பெருமையா சீமான் விஷயத்துல நம்ம சொன்னது சரியா இருக்குன்னு நான் அதுல கிரெடிட் எடுக்கிறதுலையும் தப்பு இல்லை. பட் சீமானுக்கு கொள்கைகள் நிலைப்பாடு வேறு, என்னுடைய கொள்கைகள் நிலைப்பாடு வேறு. சார் இப்ப நீங்க பெரியார் சொன்னீங்க, அவர் பெரியார் சிறியார்னு ஒவ்வொரு மேடையிலும் வந்து பேசிட்டே இருக்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அடாப்டபிலிட்டி ரொம்ப நாளைக்கு மக்கள் மத்தியில வாக்கு சதவீதமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. மக்கள் தான் முடிவு பண்ணணும். இதுவரை ஜம்ப் பண்ணிட்டு போயிருக்காரு. இப்பவும் அவரு பாராளுமன்ற தேர்தலிலே 2% போவோன்னு எத்தனை பேர் சொன்னாங்க, 4% போவோன்னு எத்தனை பேர் சொன்னாங்க. நான் ஒருத்தன் தான் 8% வரும்னு சொன்னேன். அதே ரவீந்திரன் துரைசாமி தான் உள்ளாட்சி தேர்தலில் 3வது பாஜக தான் வரும், நாம் தமிழர் அமைப்பு பலம் இல்லை, தாக்கு பிடிச்சிட முடியாதுங்கிறத சொன்னேன். இதே ரவீந்திரன் துரைசாமி தான் திருவொற்றியூர்ல சீமான் 3வது போவார், கோயம்புத்தூர்லையும் கோயில்பட்டியிலையும் தினகரனும் கமலஹாசனும் ஃபைட்டிங் கேண்டிடேட்ஸு. ஆனால் ஓட் பெர்சன்டேஜ் தமிழ்நாடு ஃபுல்லாக சீமானுக்கு சீரா ஓட்டு கிடைக்குங்கிறத சொன்னேன். ஆக சீமானை பற்றி நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கரெக்டாக தான் இருந்துட்டு இருக்குது. இப்பவும் சீமானுக்கு 8% வாக்கும், இந்த வாக்கின் தன்மை புரியாமல் பலரும் பேசுகிறாங்க. 3வதுங்கிற லெவலில் மாற்றுங்கிற லெவலில் சீமான் வரவே இல்லை. நீங்கள் இந்த இடத்துக்குள்ள கொஞ்சம் கூர்ந்து என்னோட இதை பேச அனுமதிச்சிங்களா, நான் விளக்க தயாராக இருக்கிறேன். 2016ல் சீமான் வந்தார், 1% வாக்கு தான் எடுத்தார். இத்தனைக்கும் பொது தொகுதியில் 20 ஆதி தமிழர்கள் பறையர் சமூகத்தையும் ஒரு 5-6 தேவேந்திர குல வேளாளர்களையும் அரசியல் அதிகாரத்தை இழந்த சமூகங்களையும் பெரிய அளவில் கேண்டிடேட் போட்டு தமிழகம் முழுவதும் 6வது வந்தார். 1% வாக்கு தான் வந்தார். மாற்றுன்னு ஒருத்தர் வந்திருக்கணும்னா ஒரு தொகுதியிலேயாவது 10% எடுத்திருக்கணும். அவராது கடலூர்ல 10% எடுத்திருக்கணும். ஆனா சீமான் மேல விழுந்த அந்த 1% ஓட்டும் ஜெயலலிதா ஜெயித்தா எனக்கு என்ன, கருணாநிதி ஜெயித்தா எனக்கு என்ன, நான் சீமான் மேல போடுறேன், மாற்றுலாம் போடல. சீமான் என்ன மாதிரி இருக்காரு, என்னல ஒருத்தனா இருக்கிறாரு, எனக்காக பேசுறாரு, என் கூட இருந்து பேசுறாரு, நான் சாப்பிட்ற சாப்பாட்டை சாப்பிட்றாரு, என் மொழியில பேசுறாரு, அவரோட நடை உடை பாவனை எல்லாம் என்ன மாதிரி இருக்கு, என்னுள்ள ஒருத்த நாட்டு நான் சீமானை பார்க்குறேன்னு தான் அந்த ஓட்டு விழுது. அடுத்தால 2019 3.8% வாக்கு எடுக்கிறாரு. கமலஹாசன் 3.7 எடுக்கிறாரு. தினகரன் 5.5 எடுக்கிறாரு. தினகரன் திருச்சி, தஞ்சாவூர், ராமநாதபுரம், மதுரை,
திருநெல்வேலி, விருதுநகர் இங்கெல்லாம் மாற்றுங்கிற அந்தஸ்துல 10% மேல சிவகங்கை போன்ற இடங்கள்லாம் தினகரன் எடுக்கிறாரு. கமலஹாசன் மாற்றுங்கிற அந்தஸ்துல திருநெல்வேலி, தென்சென்னை, வடசென்னை, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், கோவை, தென் மதுரை போன்ற இடங்கள்ல மாற்றுங்கிற அந்தஸ்துல 10-12% வாக்கு எடுக்கிறாரு. மதுரையில கூட மேலூர்ல கமலஹாசனுக்கு ஓட்டு கிடையாது, தினகரனுக்கு ஓட்டு இருந்தது. சௌராஷ்டிரா பகுதியில் கமலஹாசனுக்கு ஓட்டு இருந்தது, தினகரனுக்கு ஓட்டு குறைவு. மதுரையில் 2 பேருமே நியர்லி 10% ஓட்டு எடுத்தாரு. சீமான் 3.8% வாக்கு எடுத்தவர். எங்க மாற்றினி ஓட்டு எடுத்தாரு? எந்த ஏரியாவில் அவர் மாற்றினி ஓட்டு எடுத்தாரு? யார் மாற்றினி போட்டார்? நாடார்கள் போட்டானா? சும்மா நாக்கில் நரம்பு இல்லாமல் என்னத்தையும் காந்தராஜ் போன்றவங்கலாம் பேசிட்டு தெரியக்கூடாது. அது வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலும் பேசுறது. தினகரனுக்கு முக்குலத்தோர் சமூகம் எடப்பாடியால் பாதிக்கப்பட்டோம்னு போட்டாங்க. கமலஹாசனுக்கு ஜெயலலிதா அம்மையார் மரணம் அடைஞ்ச பிறகு பிராமண சமுதாயமும் பிரமணி சோதரரும் போட்டாங்க. நான் தவறுன்னு சொல்லலை, அவங்க உணர்வு போட்டாங்க. சீமானுக்கு 3.8% எடுத்தவர். யாராவது சீமான மாற்றுன்னு 10% ஓட்டு எங்கேயாவது போட்டாங்களா? யாரும் ரெகனைஸ் பண்ணல. அப்ப 3.8 சீமானுக்கு போட்டது வண்ணார், நாவிதர், குயவர், விஸ்வகர்மா, இந்த சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் பரவலா இருக்கக்கூடிய அந்த சமூகங்கள் தான் சீமானுக்கு வாக்களிச்சாங்க. அதே போல பறையர், தேவேந்திரகுல வேளாளர், போயர் வட்டர் போன்ற தெலுங்கு சமூக மக்களும் வாக்களிச்சாங்க. அந்த சமூக மக்கள் வாக்கை வந்து சீமான் போலரைசேஷனுக்காக பெருசா இப்போ கருதலைங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியுது. அப்போ அவரு ஒவ்வொரு அரசியலையும் ஒவ்வொரு இதையும் வந்து அளந்து எடுத்துட்டு வராரு. நெடுஞ்செழியன் சிஎம்மா இருந்தா நாடு நல்லா இருந்திருக்கும், நூலோடும் வேலோடும் பிறந்த கைகோளர்கள், இப்படி அவரு மைக்ரோவா ஒவ்வொன்றையும் பிடிச்சி வராரே தவிர மாற்றுன்னு அவர் வரல. மாற்றுன்னு அவர் வந்திருந்தாருன்னா விஜயகாந்த் 10% மேல 200 தொகுதியில் வாக்கு எடுத்தாரு. சீமான் 10% மேல எங்க எடுத்தாரு? எங்கேயுமே எடுக்கல. அப்போ சீமானோட ஒவ்வொரு இதுவும் பாசிட்டிவா, சீமான் நமக்காக பேசுறான், நம்மள ஒருத்த மாதிரி இருக்கான், நம்ம மொழியில பேசுறான், நம்ம ஆஸ்பிரேஷன் இவன் பில்லப் பண்றான்னு பாசிட்டிவா வரக்கூடிய ஓட்டு, மாற்றினி வரக்கூடிய ஓட்டு அல்ல. அது புரியாம பலரும் சீமானோட வாக்கை கண்டு பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் பண்ணக்கூடியவங்க தான் அதை பேசுறாரு. அதற்காக சீமானே மாற்றுன்னு சொல்லியிருக்காருங்கிறதே நான் மறுக்க வரல. சீமானே மாற்றுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாலும் கூட அந்த வாக்கு சீமானுக்கு பாசிட்டிவா, சீமானை ஏற்றுக்கொண்டு சீமான் வளரணும், யார் ஜெயித்தா என்ன, யார் தோத்தா என்ன, சீமான் மேலே ஏறி வரணும்னு விழக்கூடிய வாக்குகள் தான் அந்த சீமானுக்கு விழக்கூடிய வாக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 5.5% வாக்கு வித்தியாசத்துல அதிமுக அணி வந்து ஆட்சியை இழந்தது 2021. சீமான் 6.8% வாக்கு எடுத்தாரு. இன்னும் விஜய் ரசிகர்களுக்கும் விஜய் வச்சு சீமானை டீஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு கருத்தை நான் சொல்றேன். விஜய் எல்லாம் ஒரு ஆளா? எடப்பாடிக்கெல்லாமாடா பயப்படுது கோலத்தனமான்னு விஜய் அடிச்சு நிறுத்தி தான் 6.8% வாக்க சீமான் 2021 எடுத்தாரு. விஜய் பெரிய மக்கள் சக்தி, விஜய்க்கு பெரிய ரசிகர் பலன்லாம் இருக்கல, விஜயெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு தான் எடுத்தாரு. அப்போ சீமானுக்கு உள்ளக்கூடிய ஓட்டு சீமான் மீது பற்றுதல் கொண்டு சீமானோடு தங்களை ஐடென்டிஃபை பண்ணி நம்மள ஒருத்தன் நமக்கான ஒன்று விழக்கூடிய ஓட்டு. இப்போ மீனவர்களோட அந்த இதை வந்து கடற்கரையில் மாத்தங்கும் போது சீமான் அங்கே போய் நிற்கிறாரு. அவரோட பேச்சுகள் மீனவர் பகுதியில் தான் அவங்க நச்சுகளை கொண்டு கொட்டுறீங்கிறாரு. ஸோ மீனவர்களோட டச் பண்ணி தான் அந்த அரசியலை பண்றாரு. இப்படி ஒவ்வொரு இஷ்யூலையும் சீமான் நுணுக்கமா பண்றதுல கிடைக்கக்கூடிய வாக்கு தானே தவிர, அவரோட ஒவ்வொரு வார்த்தைகள் செயலெல்லாம் பொறுக்கி எடுத்த வாக்குகள் தானே தவிர, கருணாநிதி வேண்டாம், ஜெயலலிதா வேண்டாம், திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம்னு விழுந்த வாக்குகள் அல்ல. நேர்மறை போலரைசேஷன் சீமானுக்காக மட்டுமே விழுந்த வாக்குகள் 100%. பொறுத்து பார்க்கலாம் சார். இன்னைக்கு பேசியிருக்கக்கூடிய நிலவரத்துப்படி இபிஎஸ் அவர்கள் என்ன நிலைப்பாட்டை அடுத்து எடுக்க போகிறார் அப்படிங்கிறது காலம் இருக்கு. எந்தாலும் கூட இப்பவே அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. அவர் முதல்வர்னு சொல்லக்கூடிய உங்கள்கிட்ட கூட்டணி வைக்க முயற்சி பண்ணுவார். நன்றி.